மகா ஃபேஷன். உங்களுக்கு அளவெடுக்கிறது இவ்வளவு நாள் லைனிங் பிளவுஸ்ல சொல்லி கொடுத்தேன். இப்ப எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ அந்த பிளவுஸ் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரிஜினல் தேவையில்லை, லைனிங் தான் தேவை. இப்போ கஸ்டமர் வந்து நீ லென்த் கேட்டிருக்கிறாங்க. நீ லென்த்னா முட்டிக்கு கொஞ்சம் மேல. அப்போ பிளவுஸ வந்து முதல் 2 கரையும் இருக்கணும். அந்த 2 கரை துணி போட்டுட்டு நம்ம பக்கமா மடிப்பு போடணும். அதே மடிப்பு 10 வாட்டி சொல்லி கொடுத்தாலும் இதேதான். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் இந்த மாதிரிதான் வரும். மடிப்பு நம்ம பக்கமா தான் இருக்கணும். ஆப்போசிட் பக்கமா வந்து ஓப்பன் இருக்கணும். அப்படி இருந்தாதான் கை கரெக்டா வரும். கை வந்து எல்போ லென்த் இது கரெக்டா வரும். இப்ப இந்த லென்த்துக்கு நம்ம இதை அடிச்சு திருப்பி இருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிற கஸ்டமருடைய ஒரிஜினல் துணியில அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா துணி விடணும். 1/2 இன்ச்சு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக விடுறோம். இதுக்கெல்லாம் 1 இன்ச்சு தேவையில்லை, ஏன்னா எம்மிங் வராது. இவங்க த்ரெட் பைப்பிங் கேட்கறாங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோல அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டா ஒரு ஸ்லீவை அப்படியே போடுறோம். என்ன இருக்கோ 1/2 இன்ச்சு நான் கீழ்வாட்டத்துல கோடு போட்டதுல இருந்து மேல தூக்கி வச்சிருக்கேன். இது எதுக்காகனா நம்ம இங்க அட்டாச் பண்ணுவோம். அந்த அட்டாச் பண்ற துணி நான் கீழேயே விட்டுட்டேன். இது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வரைஞ்சு காட்டல. கரெக்டா ஸ்லீவோடைய அகலம், கையின் கீழோடைய அகலம் அப்படியே மடிப்புக்கு கரெக்டா போட்டுட்டு மேல ஒரு மார்க். இந்த மார்க்கை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பிளவுஸ் இருக்குன்னா அந்த பிளவுஸ் அப்படியே நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கை லூஸ் கரெக்டா வரும். இவ்வளவுதான். இதை அப்படியே தூக்கிட்டு பின்பக்கம் என்ன வருது, மேடு இங்க வருது. இவ்வளவுதான். இப்படி எடுத்து போட்டுட்டு இங்க ஒரு கோடு, இதுக்கு ஒரு கோடு. இந்த கோட்டு மேலே பாருங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு கவர் தட்டே கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல எந்த ஸ்லீவா இருந்தாலும் 1.5 இன்ச் வைங்க. வச்சுட்டு இதுல எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 8 சென்டர் அந்த மார்க் வந்துருச்சா? இங்க இருந்து 1/2 இன்ச். அதே மாதிரி கீழ்வாட்டத்துல 1/2 இன்ச். ஸ்கெயில் இருக்கவங்க ஸ்கெயில் வச்சு அழகா பெண்ட்ல நீங்க போடலாம். ஸ்கெயில் இல்லாதவங்க இதை பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த 1.5 இன்ச்சுக்கு இப்படி வச்சுட்டு இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இதை அப்படியே இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டீங்கன்னா அந்த பெண்டு உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இவ்வளவுதான். இப்ப இங்க வரும்போது இப்படியே நீங்க வரைஞ்சு எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இப்போ இதுக்கு ரொம்ப துணி தேவையில்லை, ஏன்னா ரொம்ப துணியா இருந்துச்சுன்னா கையெல்லாம் டைட்டா இருக்கும். இப்படி போட்டுட்டு கரெக்டா 1/2 இன்ச்சு கீழேயும் அப்படியே இப்படி மேல இப்படி வரைஞ்சு அழகா வெட்டிக்கோங்க. அப்படி வெட்டும் போது உங்களுக்கு இந்த எஸ் மாதிரி வரும். அப்படி வந்தா அழகா வருதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க உங்களுக்கு வந்துடும். இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுலயே சின்ன கரெக்ஷன், நான் வெட்டினதுலயே இப்ப கரெக்ஷன் வருது பாருங்க. அதனால லைட்டா ஒரு நூல் அளவு இல்லாத அளவுக்கு வெட்டிக்கோங்க. நம்ம வெட்டும் போதே கரெக்ஷன் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இப்படி பார்க்கும்போது மட்டமா இருக்கணும். இந்த போன்ல இருந்து 1.5 இன்ச்சு, நம்மளுக்கு கை போன் வந்து கரெக்டா 3 இன்ச்சு இருக்கும். 1.5 வந்தா ஓகேவா இருக்கும். இது ஃப்ரண்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆர்காட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து எப்பவும் போல உங்களுக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி முதல் வீடியோலயே சொல்லி கொடுத்துருப்பேன். பேக்கு இந்த கைவாட்டத்துல லெப்ட் ஹேண்ட் சைடு கைவாட்டத்துல போட்டுக்கோங்கன்ட்டு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழப்பாம அழகா வரும். இப்ப நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் இல்லையா, 14.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி 15. முதல் வீடியோல உங்களுக்கு 14 நான் வெட்டுறது அளவெடுக்கிறத சொன்னேன். அதே பிளவுஸ் தான். 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி 15. கழுத்தின் அகலம் 2.5.
இந்த 2.5 வச்சுட்டு பின்னுக்கு 9 தையலுக்கு கூட்டி 10. பேக் நெக் கேட்டிருக்காங்க அவங்க. பாருங்க 10 இன்ச்சு லோ நம்ம வைக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு லோ நிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஷோல்டர் மைனஸ் பண்ணும். 2.5 இன்ச்சு ஷோல்டர், 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி மொத்தம் 3. கரெக்டா வச்சுக்கோங்க. மொத்த ஷோல்டர் எவ்வளவு வருது உங்களுக்கு? 5.25 வருது. அந்த 5.25 அப்படியே ஆமுலுக்கு வைங்க. பேக்கு அகலம் 10, மொத்தத்துல 20 வந்தது. ஒரு பாதி அளவு 10. இப்படி கரெக்டா 1 இன்ச் வச்சுட்டு, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலன்னா இந்த மாதிரி ஸ்கெயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகா அப்படி ரவுண்டு போட்டுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். இடுப்பளவு 34. 34னா ஒரு பாதி அளவு எவ்வளவு வருது? 17 இன்ச்சு. அந்த 17 மார்க் பண்ணிடணும். டாட்டோட சேர்த்தீங்கன்னா 17. 1 இன்ச்சு டாட்டுக்கு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 9 வைங்க. இந்த டாட் எப்படி பிரிக்கணும்னா 9 வருதா? சரி, பாதி அளவு 4.5. அந்த 4ல இங்க 1/2 இன்ச்சு, இங்க 1/2 இன்ச்சு. உயரம் 4.5 தான் வைக்கணும் இந்த நெக்குக்கு இந்த பக்கம். அப்பதான் இந்த லூஸ வந்து இது இழுத்து பிடிக்கும். இதுதான். இப்போ நம்ம கை ஆமுல் வரைஞ்சிருக்கோம். இந்த ஆமுல பேக் நெக் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வச்சு பார்த்ததுமே கரெக்டா தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்கொயர் போட்டிருக்கோம். அவங்க வேற மாதிரி நெக்கு கேட்டிருக்காங்க. இது எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. அவங்க வந்து லோவா 4.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 4.5 வச்ச உடனே 1/2 இன்ச்சு இங்க தையலுக்கு நம்ம புடிச்சிடும். மீதி எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. 5ல சரி பாதி 2.5. இங்க இருந்து 1 இன்ச்சு வைங்க. இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டா இப்படி பெண்டு போடுங்க. போட்டுட்டு இப்படியே அவங்க வந்து பாட் நெக்குக்கு அவ்வளவுதான். இதுதான் பாட் நெக். பானைக்கழுத்துன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ நீங்க எங்க தைக்க போறீங்க? ஓகேவா? இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஒரு பிளவுஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு இதே பிளவுஸ உங்களுக்கு தைக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ஃப்ரண்ட் இந்த 2 கரையும் நம்ம பக்கமா இருக்கும். ஓப்பன் பகுதி. இந்த ஓப்பன் பகுதி நம்ம பக்கமா இருக்கும்போது கீழே இருக்கிற துணிக்கு ஒரு ஸ்கெயில ஒரு கோடு போட்டுக்கோங்க. எப்பவுமே மார்ஜின் கோடு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன்லாம் வராது. கரெக்டா இருக்கும். இப்போ மார்பின் உயரம் 14.5. 14.5. இந்த கரை எதுலுமே வைக்காதீங்க. எந்த பிளவுஸா இருந்தாலும் கரையை மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா தைக்கும் போது இழுத்து பிடிக்கும். ஃப்ரீயா வராது. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கழுத்தின் அகலம் அதே 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, மொத்தத்துல 5.5 இன்ச்சு கையின் ஆழம். பாடி சைஸ் அளவு பிளவுஸ்ல 10 தான் இருந்துச்சு. 1/4 இன்ச்சு நம்ம டாட்டுக்காக கூட்டி 10.25. முன்கையின் கவர்த்தட்டு ஆழம். முன்கையின் ஆழம் கவர்த்தட்டுன்னு சொல்லுவாங்க. ஆழம் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க.
முன்கழுத்தின் கழுத்தின் அகலம் 2.5 இன்ச் வச்சோம். அதே 2.5 இன்ச் இங்க வரணும். நீங்க ஒரு பக்கம் 2.5 வச்சுட்டு ஒரு பக்கம் 2 வச்சுன்னா கிராஸா வரும். 2.5 வச்சீங்கன்னா மேல வைக்கும் போது அதே அளவை இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2.5 இருக்கா? ஒரு தடவைக்கு 2 தடவை வெட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. என்ன நெக்கு கேக்குறாங்க, எந்த மாதிரி மாடலு, ரவுண்ட் நெக் கேட்டாங்களா, ஃப்ரண்ட்ல வேற நெக்கு கேக்குறாங்களான்னு தெரிஞ்சிருக்கணும். இவங்க ஸ்டார் நெக் சும்மா விரிஞ்சா மாதிரி வரணும்னு கேட்டிருக்காங்க. 1/4 இன்ச் ஷோல்டர். இப்போ இதுலதான் நம்ம டாட் எடுக்க போறோம். இப்ப டாட்ல நம்ம இதெல்லாம் எழுதும் போது நம்ம டாட் அளவு எடுக்கிறத நம்ம எழுதவே இல்லை. ஏன்னா அது வந்து கணக்குல வராது. இப்போ கொக்கிப்பட்டியில இருந்து எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி இருக்கா? இந்த கொக்கிப்பட்டியில இருந்து கரெக்டா டேப்பை பிடிச்சி ஃப்ரண்ட்ல எடுத்துக்கோங்க. 3.5 இருக்கா? 1 இன்ச்சு கூட்டிக்கணும். 1 இன்ச் எதுக்குன்னா கழுத்துக்கு 1/4 இன்ச்சு, பட்டிக்கு 1/4 இன்ச்சு, இந்த டாட்டுக்கு 1/2 இன்ச்சு. அதனால மொத்தத்துல 1 இன்ச்சு கூட்டிக்கணும். 3.5 வருது, 1 இன்ச்சு கூட்டினா 4.5. அந்த 4.5 இங்க கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வி ஷேப் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 3 இருக்கா? 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சு தைப்போம். அப்போ 3.25. இந்த கிராஸா வச்சீங்கன்னா 3.25 எங்க வருதோ அங்க அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு இந்த டாட்டோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா இந்த முனை மடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 இன்ச்சு. அந்த 1 டபுளா மடிக்கும் போது 2 இன்ச்சு. அப்ப சென்டர் பகுதி 1. நம்ம இந்த டாட்டோடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அளவெடுக்கும் போது 11, 11.5. அந்த 11 கரெக்டா இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப வந்துச்சா உங்களுக்கு? இப்ப இந்த இடம், இந்த சைடு அதே கொக்கிப்பட்டியே இருந்து இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஆமுல்ல இருந்து இந்த பட்டியோட உயரம் 6 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டுறோம். 1/4 இன்ச்சு பட்டிக்கும் 1/4 இன்ச்சு கையும் ஜாயின் பண்ணுவோம். அப்ப 6.5 இன்ச்சு. இந்த 6க்கு மார்க் பண்ணிட்டு கிராஸ் கோடு. இப்ப நீங்க பிளவுஸ்ல நீங்க வைக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் மட்டும் லேடிஸ்க்கு சரியா இல்லைன்னா உங்களை நெய்ன்னு வாங்க. இப்ப பாருங்க, இதை விட 1/2 இன்ச்சு இது கொஞ்சம் லூஸ் வருது. அப்ப இப்படி மார்க் பண்ணிக்கணும். அப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி போடணும். அவங்களுக்கு செஸ்ட் கீழ்வாட்டத்துல கொஞ்சம் பிரெத் பெருசா இருக்கும். இப்படி கோடு போடணும். அப்ப இந்த டாட் பிடிக்கும் போது அழகா உட்காரும். இவ்வளவுதான்டா வித்தியாசம். இதுல வேற ஒன்னும் இல்லை. நீங்க வெட்டும் போது கரெக்டா இப்படி பிடிச்சி ஒரு பாயிண்ட் கோடு தெரியற மாதிரி வெட்டுங்க. கோடு தெரியாத மாதிரி வெட்டாதீங்க. கோடு தெரிஞ்சா நீங்க தைக்கும் போது கூட முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கோடு தெரியாத மாதிரி வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு கஷ்டமா போயிடும். இப்ப அங்கங்க மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சொன்னேன், இது அப்படியே சென்டர் இப்படி 2ஆ மடிச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுங்க. அப்படி மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து கரெக்டா 2 இன்ச்சு இப்படி கிராஸ் ஆங்கிள் இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு ஸ்கெயில இப்படி கோடு போடுங்க. இப்ப வந்துச்சா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு வச்சுட்டு இந்த கோட்டுக்கும் ஸ்கெயில் இப்படி வச்சுட்டு கரெக்டா 2 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? இவ்வளவுதான் பிளவுஸே. இப்ப பாருங்க, நான் வச்சு காட்டுறேன். பேக் வருதா? இந்த பேக்ல நம்ம வெட்டினது கரெக்டா இருக்கான்னு நெக்கை வந்து உங்க பக்கமா போட்டுக்கோங்க.
அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம பக்கமா போட்டுட்டு 2 ஷோல்டரையும் ஒண்ணா வைங்க. இப்ப கவர் தட்டு உங்களுக்கு வந்துருச்சா? இத மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப அதுக்கு அடுத்து எப்படி வெட்ட போறோம்? பட்டி பேக்கும் ஃப்ரண்ட்டும் போட்டுட்டு தான் பெல்ட் வெட்டணும் நம்ம. இப்ப நம்ம இதை மடிச்சிருவோம். இந்த பெல்ட்லயும் நம்ம மடிப்போம் துணி, அதனால ரெண்டுத்தையும் கரெக்டா இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இந்த ஹைட்ல இருந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த துணிக்கு இப்போ முன்பக்கம் துணி இருக்கு இல்லையா, அந்த துணியில இருந்து 1/2 இன்ச். அதே மாதிரி இப்படி பார்த்து இதுல இருந்து 1/2 இன்ச் வச்சிருங்க. இப்ப நம்ம டாட் போட்டு வரைஞ்சிருப்போம். இந்த டாட்ல இருந்து கரெக்டா 1 இன்ச் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த ஷேப்பு உங்களுக்கு அழகா உட்காரும். இப்ப மடிப்புக்காக நம்ம ஸ்கேல் அளவு விட்டுருப்போம், அதுக்கு இது ஒரு கோடு. இவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த பட்டியை நம்ம வரைஞ்சது சரியா இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு செக் பண்ணியே காட்டுறேன் பார். ஓகேவா? கரெக்டா வந்துச்சா சென்டரு? இப்போ இதான் சைடு. இப்போ இப்படி வைப்போம். நம்ம தையல் தைக்கும் போது இந்த இடத்துல வந்துடும். ஃப்ரண்ட் பேர் பட்டியோட அளவு இவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த டாட்டோட துணி 2 இன்ச் மைனஸ் பண்ணோம். 11 இருக்கு, இதுல 12 இருக்கு. இதுல 2 இன்ச் மைனஸ் பண்ண எவ்வளவு போயிடும் உங்களுக்கு? 9. இவ்வளவுதான். இப்ப இந்த கோடு தெரியற மாதிரி நம்ம வெட்டுவோம். இது முன்பக்கம். இப்படி அடையாளம் போட்டு நீங்க வைக்கும் போது உங்களுக்கு இதை பாருங்க. இப்ப நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு அழகா புரியும். இப்ப குண்டூசி ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டே இப்ப புரிஞ்சிடும். இப்ப வந்துடுச்சா உங்களுக்கு? இவ்வளவுதான். இப்ப நீங்க புடிச்சு தைக்கும் போது கரெக்டா வந்துடும். அடுத்த வீடியோல ஒரிஜினல் போட்டு உங்களுக்கு தைக்கிறது செய்முறை விளக்கத்தையும் சொல்லித்தரேன். பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.